بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் வரைக்கும் பக்ரா அத்தியாயத்தின் 242 வசனங்களை பார்த்துவிட்டு 243வது வசனத்தினுடைய சாராம்சத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த வசனத்தை வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் செய்கிறது பார்க்குறோம். அது என்ன அர்த்தம்னு கேட்டால், அலம் தர அப்படிங்கிற வார்த்தை, இந்த தரங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது ரஆ என்கிற சொல்லினுடைய வருங்காலம். ரஆ ரே ஹம்சா ஏ போடுவாங்க, அது அலிஃபா மாறிக்கிறோம். ரஅய என்பது ரஆன்னு சொல்லுவாங்க. அதனுடைய வருங்காலம் எரா. ராவுடைய வருங்காலம் ஆண்டு வரும்ல, ஆண்டு சொல்ல மாட்டாங்க, எரான்னு தான் சொல்லுவாங்க. இந்த எராவுக்கு மட்டும் ராவுக்கு மட்டும் தனி சட்டம் என்பதை ஏற்கனவே உங்களுக்கு அந்த சர்ஃபு பாடத்தில் நம்ம சொல்லிட்டோம். அப்போ ராவுடைய வருங்காலம் எராண்டு அந்த அலிஃபு போட்டு நீட்டி வரும், எரா. அப்போ எரா என்பதனுடைய முன்னிலை எப்படி வரும்? எரா எரையானி எரவுன, தரா தரையானி இறையின தரா. இந்த தராங்கிறது நீ பார்ப்பாய். எரா என்றால் பார்ப்பான், தரா என்றால் நீ பார்ப்பாய்ன்னு அர்த்தம். இந்த நீர் பார்ப்பாய் என்பதில் லம் சேர்ந்து விட்டால் நீ பார்க்கவில்லை. லம் தர, இந்த லம் வந்துருச்சுல, இந்த லம் வந்துச்சுன்னா நீ பார்க்கவில்லை. லம் வந்தவுடனே என்ன ஆயிரும்னு கேட்டால், அந்த லாஸ்ட்டில் உள்ள அந்த நீட்டுற ஏ இருக்குல்ல, அது போயிடும். தரான்னு சொன்னது தர, அதான் ஜசம் செய்கிற முறை. கடைசி எழுத்துக்கு சுக்குன் செய்யணும். அதுவே சுக்குன் உள்ள எழுத்தாக இருந்துச்சுன்னா அதை போக்கி விட்டுற வேண்டியதான். அப்போ அலம் தரனா நீ பார்க்கவில்லையா, இது நேரடியான அர்த்தம். இந்த ராவுக்கு இந்த கண்ணால் உன்னை பார்க்குறோம்ல, அதுக்கு தான் ரான்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுன்னா கண்ணை கொண்டு ஒரு பொருளை பார்க்குறதுக்கு தான் ரான்னு சொல்லுவாங்க. இந்த ரா என்பது கண்ணை கொண்டு பார்க்காம சிந்திக்கிறோம்ல, அதுக்கு ரான்னு சொல்லுவாங்க. ரா என்றால் பார்த்தான்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது, சிந்தித்தான் என்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. ஆனால் எந்த இடத்துல பார்த்தான்ற அர்த்தம் செய்யணும், எந்த இடத்துல சிந்தித்தான் என்று அர்த்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில முறைகள் இருக்குது. அதான் ரா என்பதற்கு அந்த மஃபூல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மஃபூல் 2 மஃபூல் வந்துச்சுன்னு வைங்க, அப்போ பார்த்தான்கிற அர்த்தம் அடிபட்டு போயிடும். உதாரணமாக ராய்து ஜெய்தன், ஜெய்து என்பவனை நான் பார்த்தேன், ஒரு மஃபூல். ராய்து நான் பார்த்தேன், ஜெய்தன் ஜெய்து என்பவனை பார்த்தேன். இதில் பார்க்குற அர்த்தம் தான் கொடுக்கணும். அதே நேரத்தில் ராய்து ஜெய்தன் சாலிஹன், ஜெய்தை நல்லவனாகன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், 2 மஃபூல். அப்போ கருதினேன்ற அர்த்தமாயிரும். ராய்து ஜெய்தன் என்றால் ஜெய்தை பார்த்தேன், ராய்து ஜெய்தன் சாலிஹன், ஜெய்தை நல்லவனாக நான் பார்த்தேன். நல்லவனாக போய் பார்க்க, நல்லவனாக கருதத்தான் செய்ய முடியும். அப்போ ஜெய்தை நல்லவனாக நான் கருதினேன். அப்போ ரா என்பதற்கு ஒரு பொருளை பார்க்குறோம்ல, அது மட்டும் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். இதா ராய்த்துமுல் ஹிலால, பிறையை பார்த்தால், அது ஒரு மஃபூல் தான். ஒரு மஃபூல் வந்துச்சுன்னு சொன்னால் கண்ணால் பார்க்குறது தான் குறிக்கும். 2 மஃபூல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொருளை என்ன மாதிரி கருதுகிறோமோ அதை தான் 2வது மஃபூலாக போடுவாங்க. அப்போ ராய்து ஜெய்தன், ஜெய்தை நான் பஹீலன் கஞ்சனாக நான் கருதுகிறேன். ராய்து ஜெய்தன், ஜெய்து ஒரு மஃபூலு, கஞ்சனாகன்ற இன்னொரு மஃபூலை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் ராவுக்கு பார்த்தான்கிற அர்த்தம் செய்யக்கூடாது. ராய்து ஜெய்தன் பஹீலன், அப்போ பஹீலாக கஞ்சனாக நான் பார்த்தேன். அப்போ அந்த 2 மஃபூல் வர்ற இடங்கள்ல எல்லாம் என்ன அர்த்தம் செய்யக்கூடாது? கண்ணால் பார்த்தேன்கிற அர்த்தம் செய்யக்கூடாது. அதே மாதிரி ரா என்பதற்கு பிறகு
உன்னை பார்க்குறோம்ல, அந்த பார்க்குறதுக்கு வந்து நேரடியாகவே அந்த சொல்லை வந்து ராவில் சேர்த்துருவோம். ராய்த்து ஜெய்தன். அப்போ ஜெய்தை நான் பார்த்தேன். ராயத்துடைய மஃபூலாக வரக்கூடிய அந்த ஜெயித் வந்து நேரடியாகவே ராவில் சேர்ந்துடும். அப்படி வந்துச்சுன்னா பார்த்தேன்னு அர்த்தமாயிரும். அப்படி வராமல் இலாங்கிற வார்த்தையை கொண்டு ஒரு மஃபூலில் சேரும் என்று சொன்னால் அப்பவும் சிந்திக்கிற அர்த்தம் வந்து ராய்த்து இலா ஜெய்தின். ராய்த்து ஜெய்தன் அப்படின்னா ஜெய்தை கண்ணால் பார்த்தேன்னு அர்த்தம். ராய்த்து இலா ஜெய்தின்னு போட்டிங்கன்னா ஜெய்தின் பக்கம் கவனித்தேன், கவனம் செலுத்தினேன். அப்போ ராவுக்கு பிறகு இலா மஃபூலில் வந்து இலா சேர்ந்து வரும். இலாங்கிற ஹர்ஃப் அந்த ஜருடைய 19 எழுத்து சொன்னோம்ல, அல் பா மின்னு இலா ஃபி லாமுன்லாம் படித்தோம்ல, அதில் உள்ள இலாங்கிற வார்த்தை வந்து அது வந்து ஒரு மஃபூலில் சேர்ந்துருச்சின்னு சொன்னால் அந்த ராவுக்கு பார்க்கறதுங்கிற அர்த்தம் வராது. கவனித்தல், அதாவது ஏறக்குறைய சிந்தித்தல் மாதிரி அந்த அர்த்தம் வந்துடும். இங்கே என்ன வந்திருக்குன்னா அலம் தர இலல்லதீன, அலம் தரல்லதீனன்னு வரல. அலம் தர நீ பார்க்கவில்லையா, அல்லதீன ஹரஜு புறப்பட்டவர்களை நீ பார்க்கவில்லையா அப்படின்ற அர்த்தம் அந்த இலா இல்லாட்டி வரும். இலா போட்டாங்கன்னு அதன் பக்கம்னு ஒரு வார்த்தை அதை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த அலம் தரவுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கண்ணால் பார்க்குற அர்த்தத்தை சொல்ல முடியாது. அலம் தர நீ சிந்திக்கவில்லையா, இலல்லதீன ஹரஜு புறப்பட்டவர்களை. அந்த புறப்பட்ட இலா வந்ததுனால அந்த ராவுடைய அர்த்தம் மாறுமே தவிர இலாவுக்கு தனி அர்த்தம் செய்ய தேவையில்லை. அலம் தர நீ பார்க்கவில்லையான்னு அர்த்தம். ஆனால் அந்த பின்னாடி கவனிக்கணும், இலா வந்துட்டதுனால அது பார்க்கறதுங்கிற அர்த்தத்தில் இது பயன்படுத்தப்படவில்லை, சிந்திக்கிறது என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று பிரித்து நம்ம அறிஞ்சிக்கிடுவோம். அப்போ அலம் தர நபியே நீங்கள் என்ன இன்னொன்று சொல்ல போனால் இது நோகத்திலே மொழியிலே உள்ள அர்த்தம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லும்பொழுது நீ பார்க்கலையான்னு கேட்க நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 100 வருஷம் முந்தி நடந்துச்சே, அதை நீ பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்க முடியுமா? அது எப்படி பார்க்குறதுன்னா என் கண்ணு முன்னாடி நடக்கிறது தான் பார்க்க முடியும். நிகழ்காலமாக இருக்குன்னு என் கண் முன்னே நிகழ வேண்டும். அதைத்தான் ஒரு மனுஷனால் பார்க்க முடியுமே தவிர ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை நீ பார்க்கவில்லையா, ஒருவேளை 25 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தாண்டா கூட அன்னைக்கு பார்க்கலான்னு அர்த்தம் வந்துடலாம். ஒரு 200 ஆண்டுக்குன்னு சொல்வதாக இருந்தால் 200 வருஷத்துக்கு முந்தைய நடந்ததை நீ பார்க்கவில்லையாண்டா 200 வருஷம் இவன் இருந்திருப்பான், அவன் எப்படி பார்த்துருப்பான்? அப்போ வந்து காலத்தால் முந்திய செய்தியை சொல்கிறோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா இது பார்க்குற அர்த்தத்தில் வரலன்னு விளங்குது. மொழி அடிப்படையில் அந்த இலா வர்றதுனாலேயும் அந்த அர்த்தம் வருது. ரெண்டாவது வந்து ரசூலுல்லாஹ் எப்படி அதை பார்த்துருப்பாங்க, ஒரு 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 சமுதாயத்திலேயே கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதை நீ பார்க்கவில்லையான்னா அதை பற்றி சிந்திக்கலையான்னு தான் அர்த்தம் செய்யணும். இப்போ வந்து சிந்திக்கிற அர்த்தம். அப்போ அலம் தர நபியே நீங்கள் சிந்திக்கவில்லையா, நபியை பற்றி சொல்கிறது ஒருமை, இது ஆண்பால் முன்னிலை ஒருமை. அலம் தர நபியை நீங்கள் சிந்திக்கவில்லையா, இலல்லதீன ஹரஜு மின் தியாருங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த தியாருங்கிற வார்த்தை வந்து தாருண்டா வீடு. தார் என்பதற்கு அதுக்கு பன்மை தியார். தார் என்றால் வீடு, அதுக்கு வந்து தக்சீர் ஜம்மு. அது என்ன ஜம்மு வரும்னா வாவுன்னு வர்ற ஜம்மு தனி, அது ஒன்று. இது வந்து தக்சீர் அந்த வசனை உடைச்சிக்கிட்டு வரக்கூடிய ஜம்மு. அந்த தக்சீர் ஜம்மு எப்படி வரும்னு கேட்டால் வந்து தாருக்கு ஜம்மு வந்து தியாரு. அப்போ தியார்னா வீடுகள், தார்னா வீடு, தியார் என்றால் தியாருன்னு சொல்லலாம், தூருன்னு சொல்லுவாங்க, தூருன்னா வீடுகள் அப்படின்னு அப்படி ஒரு வசனம் இருக்கிறது. நமக்கு வந்து தியாருங்க வந்திருக்குது. அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அதாவது சிந்திக்கவில்லையா, இலல்லதீன ஹரஜு மின் தியாரியும் தங்கள் வீடுகளிலிருந்து, தங்களுடைய வீடுகளில் இருந்து புறப்பட்டவர்களை நீ சிந்திக்கவில்லையா. வீட்டை விட்டு புறப்பட்டாங்க, எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க உத்தேசமாக அவங்கன்னு கேட்டால் ஒஹும் அவர்கள் உலூஃபுன், அல்ஃபுன்னு 1000, உலூஃப்னு ஆயிரங்கள், பல்லாயிரம்னு சொல்கிறோம்ல அதுக்குள்ள வார்த்தை. அல்ஃபுண்டா 1000, உலூஃப் என்றால் ஆயிரங்கள். நம்ம தமிழில் அதை பல்லாயிரம்னு சொல்லுவோம், அதை பல ஆயிரம்னு சொல்லி. அப்போ ஒஹும் உலூஃபுன்
அவர்கள் பல்லாயிரமாக இருக்கும் நிலையில் வீடுகளை விட்டு புறப்பட்டவர்களை நீ சிந்திக்கவில்லையா? அலம் தர நீ சிந்திக்கவில்லையா? இலல்லதீன ஹரஜூ மின் தியாரிஹிம், தங்களுடைய வீடுகளை விட்டு புறப்பட்டவர்களை சிந்திக்கவில்லையா? அவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க? ஒஹும் உலூஃபுன், அவர்கள் ஆயிரக்கணக்கானோர் அல்லது பல்லாயிரக்கணக்கானோர் இருக்கும் நிலையில் புறப்பட்டா. ஒத்த 2 பேர் புறப்படல, ஆயிரக்கணக்கில் ஓடுறாங்க, விட்டு விட்டு ஓடுறாங்க. எதுக்காக ஓடினாருன்னா ஹதரல் மூத்தி, மரணத்திற்கு அஞ்சு. ஹதரன்னா பயப்படுறது. ஹதரல் மூத்தி, மூத்துக்கு அஞ்சியவர்களாக, மரணத்திற்கு பயந்து ஆயிரக்கணக்கில் தங்கள் வீடுகளை விட்டு புறப்பட்டார்களே, அவர்களை பற்றி நீ சிந்திக்கவில்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னா, ஏதோ ஒரு காலத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் மரணத்திற்கு அஞ்சு என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு போகிறாங்க. போன உடனே ஃபகால லஹுமுல்லாஹு, உடனே அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், மூத்து, சாவுங்கள். மாத்த என்றால் மரணித்தான், யமூத்து என்றால் மரணிப்பான். அதனுடைய ஏவல் வந்து என்ன? முத்து என்றால் மரணித்து விடு. மூத்தா மூத்து, மரணித்த ஜம்மு. இது முன்னிலை ஏவல் வினையில் ஆண்பால் பன்மை. அப்போ ஃபகால லஹுமுல்லாஹு, அவர்களுக்கு அல்லாஹு சொன்னான், மூத்து, செத்துருங்கள்னு சொன்னான். அல்லாஹ் செத்துருங்கள்னா என்ன நடக்கும்? செத்துருவான்ல, செத்தார்கள் நல்லா சொல்லலை, செத்து போங்கடான்னு அல்லாஹ் சொன்னான்னு மட்டும்தான் வருது. அல்லாஹ் சொன்னால் என்ன நடக்கும்? இதை அராத செய்ய நையக்குள்ள குன் என்பான் இப்போ எக்குன் ஆகிவிடும். அப்போ அல்லாஹ் வந்து ஒருத்தரை நோக்கி சாவுன்னு சொன்னானே, ஆனால் அவன் செத்துருவான், அவ்வளோதான். அவன் செத்தான்ங்கிறது இங்கே வந்து சொல்லப்படலை, அதில் மறைஞ்சு நிற்கிது. ஃபகால லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். ஃபகால லஹும் உல்லாஹு, அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான், மூத்து, நீங்கள்லாம் செத்துருங்க. சாவுக்கு பயந்து தானே வந்தீங்க. சாவுக்கு பயந்து வந்ததுனால வெளியே வந்தோன்னு உங்களை சாவடிக்கிறேன். இப்போ நான் ஒருத்தன் மூத்த ஆயாத்துக்கு உரியவன் நானாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட பயப்படாமல், என்னை பற்றி பயப்படாமல் மூத்துக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி வர்றீங்களா? ஊரை விட்டு ஓடி வந்தால் மூத்தன் தப்பிச்சலாம் நினைக்கிறீங்களா? அப்படின்னு காட்டுவதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் கால லஹுமுல்லாஹு, அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், மூத்து, மரணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபமாத்து, மரணித்து விட்டார்கள், அங்கனுக்குள்ளே மறைஞ்சு நிற்கிது. மூத்து என்று அல்லாஹ் சொன்னான். ஃபமாத்து, அவர்களும் மரணித்து போனார்கள். சும்மா பிறகு அஹயாகும், அவர்களே அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான். எழுப்பிட்டு எதனால் எழுப்பினான்டா, இன்னல்லாக லது ஃபலுலின், அல்லாஹ் வந்து அருள் உடையது. ஃபலுலி என்றால் அருள், ஜூ என்றால் உடையவன். இன்னல்லாக லது ஃபலுலின், அருள் உடையவன். அலன்னாசி, மக்கள் மீது அருளுக்குரியவன். ஒலாக்கின்ன அக்சரன் நாசி, என்றாலும் அதிகமான மக்கள் லா யஸ்குரூன், லா யஸ்குரூன் அல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில்லை, நன்றி செலுத்த மாட்டார்கள் அப்படின்னு இது முடிகிறது. இதில் வந்து அர்த்தம் விளங்கி போச்சு. இதனுடைய கருத்து என்னென்று வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு தாபியன்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நல்லறிஞர்களும் அவங்களுக்கு நினச்சபடியெல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க. அவங்க என்ன விளக்கம் சொன்னாலும் அவங்களா சொன்ன விளக்கமாக அது ஆகுமே தவிர, அல்லாஹ் வந்து இவர்களை பற்றித்தான் கூறுகிறான் என்று சொல்லாத வரை, அல்லாஹ்வுடைய ரசூல் இது வந்து இந்த குரூப்பை தான் சொல்லுது என்று சொல்லாத வரைக்கும் நம்மளா எது சொன்னாலும் சரி அது வெறும் ஊகம்தான். அது அதனால் நம்ம சொல்லக்கூடாது. நிறைய சொல்லி வச்சுருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தப்சீர்களில் எழுதப்பட்ட செய்திகளை சொல்வதாக இருந்தால், ஒரு ஊரில் வந்து காலரா வந்துருச்சு, காலரா வந்தவொன்னே எல்லாம் பயந்துட்டு ஓடினாங்க, ஊரை விட்டு வெளியேறணும், நல்லா அவங்கள மௌத்தாக்கிட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் இறக்கப்பட்டு நினைஞ்சான், போங்கடான்னு மாற உயிராக்கினான் அல்ல. அது காலராவுக்கு பயந்து ஓடினவங்களை தான் அது குறிக்குது அப்படின்னு சொல்லி அந்த நடந்த சம்பவத்துக்கு காரணம் சொல்கிறாங்க. அதேமா கால்ரா போன்றது பயந்து ஓடி இருக்கலாம்னு ஊகமாக சொன்னால் அது வர ஊகிக்கலாம். நம்ம எந்த ஒரு ஆதாரம் இல்லாட்டா கூட மூத்துக்கு பயந்து ஓடினார்கள் என்னென்னலாம் வருமோ அதில் நீங்கள் அதெல்லாம் விளங்கலாம். இப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோன்ட்டு அப்படி சொல்லாமல் ஏதோ இந்த சம்பவத்துக்கு தான் இது சொல்கிறாங்கிற மாதிரி அடித்து சொல்லிடுறாங்க. இன்னொரு சாரா என்ன செய்கிறான்னா, அல்லாஹ் என்ன செஞ்சான்னா எதிரிகளோட போய் சண்டை போட சொன்னான்.
சண்டை போட சொன்னோன்னு நினைச்சேன், அம்மாடி நாங்கள் சண்டைக்கு வரமாட்டோம், எதிரிகள் வந்து எங்களை காலி பண்ணிடுவாங்க, நாங்கள் ஊரை விட்டு ஓடுறோம் அப்படின்னு சொல்லி போருக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு ஓடிய ஒரு கூட்டத்தை பற்றி பேசுதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் வந்து இந்த கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு வாய்க்கு வந்த மணியெல்லாம் நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே அவங்களுடைய ஊகம்தான். இது எல்லாமே, இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்போ ஆதாரம் இல்லாமல் சொல்கிறத நம்ம என்ன செய்யணும், இந்த வசனத்திலேருந்து என்ன விளங்குதோ அதோடு நிறுத்திக்கணும். இதில் சொல்ல வர்ற செய்தி என்னன்னு கேட்டால், ஒரு மனிதர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்தால் நமக்கு மரணம் வரும் அப்படின்னு பயந்து ஓடாதீங்க. ஓடினாங்கன்னு சொன்னால் ஓடும்போது எல்லாம் நினைஞ்சிருவான், மூத்தாக்கிடுவான், அப்படி செஞ்சிருவான். அப்படி செஞ்சு எல்லாம் நினைஞ்சிருக்கானான்னு கேட்டால் ஏன்னா அவங்க வந்து ஒரு தண்டனையாக தானே மூத்தாக்குறான். உரிய நேரத்துக்கு வந்து மூத்தாக்காமல் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குற விதம் மூத்தாக்குனதுனால தன்னுடைய அருளால் மறுபடியும் அவங்கள ஹயாத்தாக்கினான். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சவனாக்குனான். அதை செஞ்சுட்டு பார்த்து இனிமேல் சாவுக்கு பயப்படாமல் இருங்க, மூத்துக்கு பயந்துக்கிட்டு எதையுமே நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஓடி போகாதீங்க. நமக்கு மூத்துக்கு பயந்து ஓடக்கூடாது தான் இதுலேருந்து சிந்தித்து விளங்க வேண்டிய சட்டம் என்ன, போதனை என்னன்னு கேட்டால், மரணத்திற்கு பயந்து இருக்கிற இடத்தோடு ஓடக்கூடாது. ஆனால் இதுக்கு ரிலேட்டிவான சில ஒரு ஹதீஸ் இருக்குது, இதுக்குத்தான் இறங்குனுச்சின்னு வரல, இந்த கருத்தை சொல்லக்கூடிய வகையில் சில ஹதீஸுகள் நம்ம பார்க்குறோம். என்ன ஹதீஸு, நீங்கள் வந்து ஒரு ஊரில் இருக்கிறீங்க, அந்த ஊரில் இருக்கும் பொழுது என்ன செய்யுது, அந்த ஊரில் ஒரு பிளாக் நோய் வந்துருச்சு. நம்ம இருக்கிற ஊரில் ஒரு பிளாக் நோய்னா என்னென்னா கொத்தாக சாவாங்க. பிளாக்குன்னா வயிற்று போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ தண்ணி குடிச்சு சாப்பிட்டாலும் உடனே தண்ணி போய்கிட்டே இருக்குமா, அப்படியே உடம்புல உள்ள எல்லா சத்தும் இறங்கி கடைசி எலும்பாக போய் கடைசியில் வந்து புரோட்டீன்லாம் கம்ப்ளீட்டாக உடம்புல வந்து எடுபட்டு ஆள் செத்துருவான். அப்போ இந்த மாதிரி வந்து சகட்டு மேனிக்கு சாவுவாங்க. அந்த பிளாக் நோய் வந்துச்சுன்னு சொன்னால் அது பிளாக்கு கால்றான்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யும்னா பெரிய நம்பரில் சாவுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும் பொழுது அந்த பிளாக் நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஊரை விட்டு ஓடாதீங்க, அங்கே இருக்கணும். நம்ம ஊருக்கு வந்து ஒரு பிளாக் நோய் வந்துருச்சு, அதனால் நம்ம இனிமேல் இருந்தால் நம்மளுக்கு வந்துடும், ஊரை விட்டு ஓடிடுவோம் அப்படின்னு ஓடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு ஊரில், அங்கே பிளாக் நோய் வரல, பக்கத்தில் ஒரு ஊருக்கு இணைஞ்சிருக்கு, நீங்கள் சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்க, காஞ்சிபுரத்தில் பிளாக் நோய் வந்துருச்சு உதாரணத்துக்காக வேண்டி, அதை நீங்கள் கேள்விப்படுறீங்க, நீங்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகக்கூடாது. ஒரு பிளாக் நோய் உள்ள ஒரு ஊரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஊருக்கு வழியவும் போகாதீங்க. நீங்கள் இருக்கிற ஊரில் அந்த பிளாக் நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் ஊரை விட்டு வெளியேறாதீங்க. இது மூத்துக்கு பயந்து ஓடுதல்ங்கிற இதில் அம்சம் அடங்கியிருக்கா? இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்துக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸ் இது. எது, நீங்கள் இருக்கிற ஊரில் அதான மூத்துக்கு பயந்து ஓடுவான். ஒரு ஊரில் வந்து ஒரு கால்ரா வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், நம்ம இன்னும் சொல்ல போனால் இதை விட்டு ஓடுறான்ல, ஓடுறதுனால என்ன ஆகும்னு கேட்டால், காலரான்னு வந்துருச்சுன்னு சொன்னால் ஓடுனாலும் நம்மளை பாதிக்கும். ஏன்னு கேட்டால் அந்த கால்ராவுடைய கிருமி ஒரு இடத்துல வந்துச்சுன்னா நம்ம உடம்புலையும் அதனுடைய தாக்கம் வந்துடும். நாளை கழிச்சு இது வேலை செய்யும், அவ்வளோதான். நம்ம பயந்து ஓடணும்னு சொன்னால் நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் வரேன், நம்ம 10 ஊர் நம்ம பரப்பி விட்டு போயிடுவோம். அல்லது நம்ம உடம்புலேயே ஆண்டிபாடி இருந்து அதை வந்து அந்த எதிர்த்து போராடி அதை ஜெயிக்கக்கூடிய உடம்பாக இருந்துச்சின்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே செய்யாது. அப்போ ஓட வேண்டிய தேவையில்லை. ஒன்று வந்து நம்ம இருக்கிற ஊரில் காலரா வந்துருச்சுன்னு சொன்னால் 2 தான் ரிசல்ட்டு. ஒன்று வந்து அந்த காலராவுடைய கிருமியை எதிர்த்து போராடக்கூடிய அளவில் நம்ம உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தியை தானாக உருவாக்கி கொள்ளும் சில பேருக்கு. அப்படி உருவாக்கி கொண்ட பாடியாக இருந்துச்சின்னு சொன்னால் நீ எதுக்கு ஓடுற, சாக மாட்டிய, அந்த காலரா உனக்கு ஒன்றும் செய்யாதுல. அல்லது உனக்கு அந்த ஆன்டிபாடி இல்லாமல் அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு உனக்கு அந்த சக்தி உன்னுடைய உடம்பு அதை தயாரித்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அப்போ உன் உடம்புல அந்த காலரா பூந்துருச்சின்னு சொன்னால் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு வந்துடும் உனக்கு, அது நாளை கழிச்சு வந்துடும். நீ வெளியூருக்கு போனாலும் வந்துடும். இந்த ஊரை விட்டு கடந்து வேறு ஊருக்கு போனாலும் என்ன செஞ்சிடறேன், அந்த ஊரில் போய் இறங்குவே கால்ரா வந்துடும், பிளாக் வந்துடும். வந்தவொன்னு என்ன செய்யும், உனக்கு வந்துடுமா, அந்த பகுதியில் உள்ளவங்களும் நீ பரப்பி விட்டுருவப்ப. அது போக நம்ம இருக்கிற ஊரில் வந்து கால்ரா வந்துச்சுன்னு வைங்க, எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கும்போது வராதவன்லாம் ஓடி போயிட்டான்னு சொன்னால் அந்த மக்களை யார் தொழுவிப்பா, யார் குளிப்பாட்டுவா, யார் அடக்கம் செய்வா? அப்போ இறந்தவருக்கு செய்கிற கடமைகள்னு சிலது இருக்கிறதுக்கு ஊரில் இருக்கணுமா இல்லையா?
அந்த ஒரு மனிதாபிமான கடமைகளை விட்டு ஓடுற மாதிரி வந்துடுது. அப்போ அந்த மனிதாபிமான கடமைகளை மனுஷன் விட்டுறக்கூடாதுங்கிறதும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஓடுவது பயனற்றது இப்படின்ற ஹதீஸில் இருக்குது. இது புகாரி முஸ்லீம் எல்லா நூல்கள்லையும் இது இடம்பெறாத ஹதீஸே இல்லை, நூலே இல்லை. அப்படிப்பட்ட சம்பவம் இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், இந்த ஆயத்தோட ரிலேட்டிவாக அதை பொருத்தலாம். இந்த ஆயத்தெல்லாம் எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், ஒரு சமுதாயம் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கில், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கில் பெரிய சமுதாயமாக இருந்தாங்க. மௌத்துக்கு பயந்து ஓடினாங்க. மௌத்துக்கு பயந்து ஓடுறதுன்னு என்ன அர்த்தம்? இதையும் எடுத்துக்கொள்ளும்ல, இதைத்தான் எடுத்துக்கொண்டு சொல்லாட்டாலும் இதையும் இதுவும் மௌத்துக்கு பயந்து ஓடுறது தானே. இப்போ எங்கள் ஊரில் பிளாக் நோய் வந்துருச்சுன்னு நான் ஓடுறேன்னா, நான் எதுக்காக பயந்து ஓடுறேன்? எனக்கு அது வந்துடக்கூடாது, நான் செத்துறக்கூடாதுங்கிறது தானே. அப்போ இதுவுலேயும் இது அடங்கும். அப்போ அந்த மாதிரி ஓடுனாங்கன்னு சொன்னால், அல்ல என்ன செய்யணும், அப்படி ஓடுனீங்கன்னு சொன்னால் வெளியேறணுன்னு உங்களை மூத்தாக்கிடுவான். உனக்கு அந்த கிருமியோடு நீங்கள் போவீங்க, அங்கே வச்சு உங்களை சாவடிச்சிடுவான் அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் ஒரு சமுதாயத்துக்கு நான் செஞ்சேன், நான் ஒரு பாடத்துக்காக அதை செஞ்சேன், அதனால் அவங்கள நான் ஊராக்கி விட்டேன். தப்பிச்சு 1000 பேர், ஆயிரக்கணக்கான பேர் என்னஞ்சாங்க, ஊரை விட்டு ஓடினாங்க மூத்துக்கு பயந்து. அவங்கள மூத்து ஆக்கி விட்டேன். மூத்துக்கு பயந்து தான் நான் ஓடினேன். இப்போ பாரு மூத்தாக்கிட்டேன்னா, அதோடு நான் நிறுத்தாமல் என்ன செய்கிறேன்னு கேட்டால், ஒரு இறக்கப்பட்டு அவங்கள நான் உயிராக்கி இருக்கிறேன். அது தனியாக அருளால் உள்ள ஒரு விஷயம். அப்படி இருக்கிற காரணத்தினால இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். என்ன சிந்திச்சு பார்க்கணும்? நாம் இருக்கிற இடத்த விட்டு ஓடக்கூடாதுன்னு சிந்திச்சுக்கிறணும். அதுபோல் அல்லா நாடுனான்னு சொன்னால், மூத்துலேருந்து தெப்பிச்சு போனீங்கன்னா எங்கே வச்சா மூத்தாக்கிடுவான். அல்லா நாடுனான்னு சொன்னால் வல்லமையை கொண்டு நடக்காத ஒன்று எல்லாம் நடத்தியும் காட்டுவான். செத்த பிற உயிராக்குனான்ல. இந்த வசனத்திலேருந்து இதெல்லாம் சிந்தித்து விளங்கக்கூடிய அளம் திரண்டு வருதில்ல, நீ சிந்திக்கவில்லையாண்டு இதெல்லாம் சிந்தித்து அதுலேருந்து ஒரு பாடம் அவ்வளவுதான் நிப்பாட்டிக்கணுமே தவிர, இது அந்த கௌமை சொல்லுது இந்த கௌமை சொல்லுதுன்னு சொல்லி அப்படி ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஓ காத்திலு, இந்த காத்திலுன்னு வரக்கூடிய இந்த வசனத்தை வச்சு தான் அவங்க போர்க்களத்துக்கு வராமல் ஓட்டினாங்கன்னு ஒரு அர்த்தம் செய்ய. ரெண்டுக்கு தொடர்பு இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த கருத்தை சொல்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எதிரிகள் தாக்க வர்றாங்கன்னு பயந்துட்டு ஊர் விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிற அர்த்தம் எதுலேருந்து எடுக்கிறோம்னு கேட்டால், அடுத்த வசனம் அல்லாவுடைய பாதையில் போர் செய்யுங்கள்னு வருது. அப்போ அதுக்கு ரிலேட்டிவாக தான் அர்த்தம் செய்யணுங்கிறாங்க. அப்படி இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஒரு வசனமும் சொல்கிற விஷயத்துக்கு அடுத்த வசனத்துக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் தான் தொடர்பு இல்லாமல் இருக்கும். அது விளைவிக்கணும். சரி, இப்போ என்ன செய்கிறது? அடுத்த வசனம் 244 அது என்ன சொல்லுதுன்னா, காத்திலு, நீங்கள் போரிடுங்கள், ஃபீ சபீல் இல்லாஹி, அல்லாவுடைய பாதையில் போரிடுங்கள், வாலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ சமீஉன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவன், அலீமுன், அறிந்தவன், அல்லாவுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்ருக்கிறான் என்ற காரணத்தினால அதை அறிஞ்சிக்கிறங்க. அல்லாவுடைய பாதையில் போர் செய்யுங்க. அப்போ அல்லாவுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இதிலேருந்து வழங்கக்கூடிய ரெண்டுக்கும் உள்ள தொடர்பாக வச்சு வழங்குற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யுங்கள் என்பதற்கும் அல்லாஹ் செவியுறுபவன் என்பதற்கும் என்ன ஒரு தொடர்பு? ஒரு வசனத்தில் என்ன வருது? வெவ்வேறு வசனமாக இருந்தால் இது ஒரு காலத்தில் வந்துச்சு, அது ஒரு காலத்தில் வந்துச்சு, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடலாம், இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு. ஒரே வசனத்துடைய ஒரு பகுதியாக இருந்தால் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ அல்லாவுடைய பாதையில் நீங்கள் போர் செய்யுங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போர் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி கேட்டு பிரார்த்தனை செய்யுங்க. அவன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறான், எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பிரார்த்தனை செய்கிறத பற்றி இது பேசுது. அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது, போருக்கு போகும் பொழுது ரெண்டை நம்ம எதிர்பார்ப்போம், வெற்றி அல்லது வீர மரணம். நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாட்ட அல்லாஹ் எங்களை வெற்றியை கொடுத்துரு, நாங்கள் ஜெயிக்கணும், நீ உதவி செய்யி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்குறது அவனுக்கு விளங்கும். அது அறிந்தவனாக இருக்கிறான், காதுலையும் கேட்டுட்ருக்கிறான். அதை எப்படி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியவும் செய்யும். அப்படிங்கிறத சேர்த்தது காரணம் என்னென்னு கேட்டால், போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் தேடணும். அதுக்கு தான் அல்லாஹ் செவியுறுபவன்கிறத அவனுக்குள்ளே ஜாயிண்ட் பண்ணுறான். அப்போ காத்திலு ஃபீ சபீல் இல்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள், வாலமும், அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ சமீஉன், அல்லாஹ் செவிமடுப்பவன், நீ என்ன கேட்டாலும் அவனுக்கு காதில் விளங்கும். செவிமடுக்கிறது மட்டுமல்ல, அலீமுன், அனைத்து அறிந்தவன், எதை எப்படி செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகும்னு அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கிற காரணத்தில் தெரிஞ்சவனாக இருக்கிறதுனால
நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறவனாக இருக்கிறதுனால அவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு உதவி தேடிக்கொண்டு நீங்கள் போருக்கு செல்லுங்கள் அப்படிங்கிறது மறைமுகமாக இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அடுத்ததாக அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் வேறு செய்தி. இது என்ன செய்தின்னு கேட்டால் 245வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், மன் தா அல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹசனா ஃபயுலாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கசீரா வல்லாஹு யக்பிலு வ யப்சுத்து வ இலைஹி துர்ஜஊன் அப்படின்னு 245வது வசனம் சொல்கிறது. இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இதில் சாராம்சத்தை சொல்லிவிட்டு வசனத்துக்கு அர்த்தம் செய்வோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் தர்மம் செய்யுங்க, வாரி வழங்குங்க, செலவழியுங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துப்பட வசனங்கள் நிறைய இருக்குது. இங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சொல் பிரயோகத்தை பயன்படுத்துகிறான். அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுங்கள்னு பல இடங்கள் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுங்கள்னு சொல்லி காட்டுவான். கஞ்சத்தனம் பண்ணாதீர்கள்னு சொல்லுவான். யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார்களோ அவருக்கு என்னென்ன கூலி கிடைக்கும்னு சொல்லுவான். இப்படி பல வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லும்போது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கறதுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹ்வுக்கு செலவழிங்கள்னு இல்லாமல் அல்லாஹ்வுக்கு யாராவது நீங்கள் அழகான முறையில் கடன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பன்மடங்காக நான் பெருக்கி தருவேன். அழகிய கடன்கிறாங்கல்ல, அழகிய கடன் கொடுத்தால் நான் பன்மடங்காக பெருக்கி தருவேன் என்று இந்த 245வது வசனத்தில் சொல்லுகிறான். இந்த அழகிய கடனை பற்றி வேறு சில வசனங்களையும் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விளக்கத்தை அப்புறம் பார்ப்போம். 5:12 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அக்ரல்துமுல்லாஹ கர்லன் ஹசனா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுப்பீர்களேயானால் லவ் கஃபிரன் நான்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய தீமைகளுக்கு அதை நான் பரிகாரமாக ஆக்கிடுவேன். அப்படிங்கும்போது என்ன செய்கிறான்னா, அக்ரல்துமுல்லாஹ கர்லன் ஹசனா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தால், அழகிய கடன்கிற வார்த்தை இங்கேயும் அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி 64:17 இன் துகுரிலுல்லாஹ, நீங்கள் கடன் கொடுப்பீர்களேயானால், கர்லன் ஹசனன், அழகான கடனை கொடுப்பீர்களேயானால், யுலாயிஃபுஹு லக்கும், உங்களுக்கு அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி தருவான். இந்த வசனத்துலையும் அழகிய கடன்கிற வார்த்தையை சொல்லி காட்டுறான். 57:11 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மன் ஜல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுப்பவன் யார், அப்படி கொடுத்தால் ஃபயுலாயிஃபஹு லஹு, அதை அவன் பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவான்னு சொல்லி 57:11 இருக்கிறது. அதே மாதிரி 57:18 என்ன வருதுன்னு கேட்டால், இன்னல் முசத்திகீன உல் முசத்திகாத்தி, தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், மேலும் அக்ரதுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுப்பார்களே அவர்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தருவான்னு சொல்லி 57:18 இந்த அழகிய கடன்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி 73:20 வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், வாக்கிமு சலாத்தை, தொழுகை நிலைநாட்டுங்கள், வாத்து ஜக்காத்தையும் கொடுங்கள், வாக்கரில் உள்ளாக கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகான முறையில் கடனை கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவ்வளோ வசனத்துலையும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் அழகான முறையில் கடன் கொடுங்கள்னு சொல்கிறான். அதைத்தான் இந்த வசனத்துலையும் சொல்கிறான். இப்போ நம்ம 245 என்ன செய்கிறான்னு கேட்டால், மன் தல்லதி, இந்த தா சும்மா சேர்த்துக்கிடுவாங்க, மணில்லதி யார், யுக்ரிலுல்லாஹ அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பவன் யார், கர்லன் ஹசனன் அழகிய கடனாக அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பவன் யார், அப்படி கொடுத்தால் ஃபயுலாயிஃபஹு, அவனுக்கு பன்மடங்காக கொடுக்குறது, பன்மடங்காக கொடுப்பான். அல்லாஃபன் கசீரத்தன், ஏராளமான மடங்குகளை அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். வல்லாஹு யக்பிலு, அல்லாஹுதான் சிலருடைய செல்வங்களை யக்பிலுன்னா சுருக்குறது, குறைத்து கொடுக்குறான். ஓ எபுசுத்து, விரித்தும் கொடுக்குறான். யக்பில் என்றால் சுருக்கி கொடுக்குறான், எபுசுத்து என்றால் விரிவாக கொடுக்குறான். வல்லாஹு யக்பிலு ஓ எபுசுத்து, அல்லாஹுதான் குறைத்தும் கொடுக்குறான்.
எபுசுத்து விரிவாகவும் கொடுக்குறான், ஒயிலேகி அவனிடத்திலே துருஜவும் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அழகிய கடன்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நான் எடுத்து காட்டின வசனத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழகிய கடன்னா என்னென்னு கேட்டால், நம்ம கடன் கொடுக்குறோம்ல ஒரு ஆளுக்கு, அதை போய் அழகிய கடன் நிறைய பேர் தப்பை வழங்குறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கடனை கேட்குறேன்னு வைங்க, அப்படி கடன் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அழகிய கடன் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஜக்காத் பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு ஏழைகளுக்கு கடன் கொடுப்பாங்க. அப்படி கடன் கொடுக்கும்போது அழகிய கடன் அதுக்கு பேர் வச்சுக்கிடுவாங்க. அழகிய கடன் அறக்கட்டளை கடன் கொடுக்குறான், கடன் கொடுக்கறதுக்கு பேர் அழகிய கடன் வச்சுருக்கிறாங்க. அந்த அர்த்தம் சரியாக இது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.